அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 20% இடஒதுக்கீடு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது பார்த்தோம்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலோ தமிழ் வழியில் நம்ம 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருந்துருக்கணும். அல்லது 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தோம்னா குரூப் 4க்கு நம்ம தகுதி அதை கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாறுதல் பார்த்தோம்னா 2010 தான் இந்த 20% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. இதில் சமீபத்தில் இப்போ மனிதவள மேலாண்மை துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15/4/2025 சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன அப்படின்னா, இதில் ஜிஓ கிட்டத்தட்ட ஒரு 8 ஜிஓ இருக்குது. இந்த 8 ஜிஓ பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. என்ன பார்ப்போம்னா, அதை ஃபஸ்ட் எடுத்தோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேலே கொடுத்துருக்க அந்த 6வது 7வது படிக்கப்பட்ட அரசாணைகளில், அதாவது இந்த கொடுத்துருக்காங்கல்ல 6வது 7வதுன்னு சொல்லி கொடுத்துருக்க இந்த மனிதவள மேலாண்மை துறை கொடுத்துருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க சொல்லியிருக்கிறது முக்கியமானது 2வது 3வது 4வது அல்லது 5ஆம் வகுப்புகளில் சேர்ந்து பள்ளிகளில் தொடர்ந்து தேர்ச்சி பெற்றவர்கள் குடும்ப சூழ்நிலை அல்லது வறுமை காரணமாக படிப்பினை தொடர முடியாமல் போகுது அப்படின்னா, 8ஆம் வகுப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11 12லாம் பார்த்தோம்னா தனியாக ஒரு டுட்டோரியல் காலேஜில் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஜிஓ நிறைய மாற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த ஜிஓஸ்லாம் பின்னாடி ஒவ்வொன்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம மேற்கண்ட அதில் பார்த்தோம்னா 20% இந்த இடஒதுக்கீடு பார்த்தோம்னா நமக்கு 2010 அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயங்கள் என்னென்ன அரசு நமக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து நேரடி நியமன முறைக்கான வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதி வரையில் முழுவதுமாக தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ்வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல். ஓகேங்களா? அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு யூஜி படிக்கிற வரைக்கும், இளநிலை ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிற வரைக்கும் 2020 சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. இதர மொழிகளை பேற்று மொழியாக சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷை முதன்மை மொழி வச்சுருப்பாங்க, இல்லை ஃப்ரெஞ்சை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படித்தவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்றாங்க. அதே மாதிரி 2வதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களும் பிற மாநிலங்களில் தமிழ் மொழியினை பேற்று மொழியாக கொண்டு பயின்றவர்களும் தங்களது கல்வியினை சேரும் வகுப்பிலிருந்து தொடர்ந்து தமிழ் வழியில் பயின்றவர்களும் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர் ஆவர் அப்படின்றாங்க. அதாவது 1ஆம் வகுப்பு பள்ளியில் சேராமல் டேரெக்டாக 2ஆம் வகுப்பில் சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தகுதி உடையது தான் அப்படின்றாங்க. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்பந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலிருந்தும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதுக்கான சான்றிதழ்களை பெற வேண்டும். பள்ளி கல்வியை பொறுத்தமட்டில் சம்பந்தப்பட்ட தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் வழங்கும் சான்றிதழ்கள் அடிப்படையில் உயர்நிலை கல்வி பொறுத்தமட்டில் தொழிற்பயிற்சி நிலையம், ஏதாவது ஐடியில் படிச்சிருக்கலாம், காலேஜ், பல்கலைக்கழக முதல்வர், பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும்ட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஐடிஐயில் படிச்சிருக்காப்புல, ஏதாவது ஒரு யூஜி பார்த்தோம்னா ஒரு சேலம் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு, இல்லை காமராஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு, பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு அப்படின்னா அங்கே கொடுக்குற ரிஜிஸ்டர் கொடுக்குற நம்ம ஏற்றுக்கிறப்படும் அப்படின்றாங்க. யாராவது ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க ஒரு குரூப் ஒன்று லெவலில் இருக்கிற ஒரு கிளினிக்கில் சைன் போட்டவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க கொடுக்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பள்ளிக்கு செல்லாமல் நேரடியாக தனித்தேர்வுகளாக தமிழ் வழியில் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மேற்படி முன்னுரிமை வழங்கப்பட தகுதியுடையவர்கள் அல்லன்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டுட்டோரியலில் 10th படிச்சிருப்பாங்க, 12th படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அது இந்த 20% இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்றாங்க. பள்ளிக்கு சென்று பள்ளியில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போன்ற பொதுத் தேர்வுகளை எழுதி அதில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பாடங்களில் யாராவது ஃபெயில் ஆகிருப்பாங்க, அவங்க ஒரு டுட்டோரியல் காலேஜில் எழுதி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது எலிஜிபிள். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் எழுதினவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்றாங்க. கல்வி தகுதி வரை அவர்கள் பயின்ற சம்மந்தப்பட்ட அனைத்து கல்வி நிலையங்களிலும் தமிழ் வழியில் வாங்கினதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே இது ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தனித்தேர்வை பொறுத்தமட்டில் இயக்குனர் மற்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் உயர்கல்வியை பொறுத்தமட்டில் தொழிற்பயிற்சி நிலையம், கல்லூரி, பல்கலைக்கழக முதல்வர், பதிவாளர் வழங்கும் சான்றிதழ்களின் அடிப்படையிலும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ் ட்ரான்ஸ்ஃபர் டிசி, ஏதாவது டிசி வாங்கிட்டு போயிருப்பாங்க, வேறு ஏதாவது ஸ்கூலில் போய் படிச்சிருப்பாங்க, தமிழ் வழியில் கல்வி பயின்றவர் என்பதை சம்மந்தப்பட்ட பணியாளர் தெரிவு முகமை, ஓகேங்களா, பணி நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. விண்ணப்பதாரரால் சமர்ப்பிக்கப்படும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்கள் உண்மைத்தன்மையினை சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வி மற்றும் பணியாளர் தெரிவு முகமைகள் பணி நியமன அலுவலர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து தேர்வர்கள் மேற்குறிப்பிட்ட வழிமுறைகளின் மூலம் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் என்பதை உறுதி செய்ய இயலாத நிலையில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ்கள் இணைப்பு 1 இணைப்பு 2 படிவங்கள் சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம வந்து தமிழ் வழியில் வாங்கியிருக்கோம்ல, 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம், 6லேருந்து 10வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம், 11லேருந்து 12 வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்போம். இப்போ 3 சர்டிஃபிகேட் நம்ம வைக்கணும். 1லேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தமிழ் வழியில் படிச்சிருப்போம், ஒரு சர்டிஃபிகேட் போதும். இதே 1லேருந்து 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்போம். இப்படி பிச்சு வாங்கணுமா 3 சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி தாங்கணும். பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, சில ஸ்கூல் வந்து உதவி பெறும் பள்ளிகள். அப்படின்னா அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ் டிஇஓட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான கல்வி முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மேல்நிலை வகுப்பு டிப்ளமோ இளங்கலை பட்டம் யூஜி பிஜி இதெல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் வழியில் வாங்கியிருக்கணும் ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும். இதே வந்து பார்த்தோம்னா லிட்ரேச்சர் படிச்சிருந்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் தகுதி பெற்றவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து டிகிரி படித்தவங்களுக்கு. தமிழ் பாடத்தில் மாறுபட்டு வேறு பாடத்திலையும் பட்டம் பெற்றவர்களை தமிழ் ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ணியிருக்காங்கப்பா. மேற்படி சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ள 20 விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடானது நேரடி பணி நியமனத்திற்கு டேரெக்டாக ரெக்யூர்மெண்ட் எடுக்கிறாங்கள அவங்களுக்கு பதவி வரியாக பின்பற்றப்பட வேண்டும் சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆளுநரோட ஆணைப்படி தான் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா 2ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து படிச்சு தான் சேர்த்துக்கிறேன்றாங்க. நம்ம வந்து டோட்டலாக டுட்டோரியலில் படிச்சு தான் சேர்த்துக்கிற மாட்டோம். அதில் 11th 12th ஃபெயில் ஆகி படிச்சு தான் சேர்த்துக்கிறோம். யூஜி பிஜி வந்து நம்ம வந்து படிச்சிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து கொண்டு வந்திருக்க திருத்தம். ஸோ வந்து கவனம் எல்லாரும் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வந்து 2017 வந்து பார்த்தீங்கன்னா 17-18 வந்து நானும் வந்து தமிழ் டிகிரிக்கான 1லேருந்து 12ஆம் வகுப்பு வாங்குற வரைக்கும் ஸ்கூலில் தான் போய் வாங்கினேன் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்களும் நண்பர்களே ரொம்ப கவனமாக அதை வந்து பார்த்து வாங்குங்க. சைன் வந்து போட்டிருக்காங்களான்னு டேட்டோட போட்டிருக்காங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.